வணக்கம் டிஆர்பி. ஹலோ ஹலோ வணக்கம் மேம். மேம் யூஜி டிஆர்பி அறிவிப்பு வந்துருங்களாங்க மேம்? சார், ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் இந்த ஆண்டுக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும் சார். சரிங்க மேம். டெட்டு மேம்? டெட்டு பொது தகுதி தேர்வு கேட்குறீங்களா? ஆமாம் மேம், பொது தகுதி தேர்வு. இன்னும் தகவல் எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த ஆனுவல் பிளானரில் இருக்கிறபடி வரும்போது வெப்சைட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஆனால் யூஜி டிஆர்பி கண்டிப்பாக வந்துடும் இல்லைங்க மேம்? கண்டிப்பாக வரும். ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு சார். ஓகே. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த முக்கிய செய்தியை பார்த்துருப்பீங்க, ஆடியோ கேட்டிருப்பீங்க. டிஆர்பி தரப்புலேருந்து யூஜி டிஆர்பி எக்ஸாம் மற்றும் அடுத்தடுத்த தேர்வு அறிவிப்புகள் குறித்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் தேவையில்ல. யூஜி டிஆர்பி எக்ஸாம் இந்த மாதத்தினுடைய இறுதியிலேயே வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அல்லது யூஜி டிஆர்பி எக்ஸாம் பார்த்தோன்னா அடுத்த மாதத்தின் தொடக்கத்தில் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை 24ஆம் தேதி வெளியாகுது. இப்போ டிஆர்பிக்கு அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ப்ராசஸில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணுன்னா அதுக்கு பல்வேறு ப்ராசஸ் இருக்குது, பல்வேறு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூஜி டிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வினாத்தாள்கள் எடுக்கும் பணிகளாக இருக்கட்டும், அடுத்து எப்படி ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் போர்ட்டலில், அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் எடிட் ஆப்ஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால அந்த ப்ராசஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் டக்குன்னு நம்மளுக்கு கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுத்த பிறகு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி எல்லா விஷயமும் பண்ண பிறகு டக்குன்னு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட முடியும். இல்லைனா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டிசிஷன் மேக் பண்ண பிறகு பட்ஜெட்லாம் பிளான் பண்ண பிறகு இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் இப்போ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பட் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற விஷயங்களை பிறகு தான் அறிவிப்பாங்க. அதுக்குள்ளே இந்த டிஸ்கஷன்லாம் முடிச்சிருவாங்க. பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கைகளை விவாதங்கள் மேற்கொள்வாங்க. ஆசிரியர் பணியிடங்கள் எவ்வளவு நிரப்பப்பட போகிறோம், மொத்த ஆனுவல் பிளானர் எவ்வளவு, எந்தெந்த பணியிடங்களுக்கு எவ்வளவு பணியிடங்களை நிரப்ப போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பண்ணி லேட்டராக தான் டிஆர்பிக்கு தெரிவிப்பாங்க. யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூலமாக வந்த இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி ப்ளஸ் தமிழக அரசு எடுத்துருக்கிற கொள்கை முடிவை பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா டிஆர்பிக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிஆர்பி ஒரு ப்ரெஸ் நியூஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணி அப்புறம் நோட்டிஃபிகேஷன் விட்டு வேகன்சி இவ்வளோ அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே லாங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால அந்த இடைப்பட்ட காலத்தில் எக்ஸாமுக்கான என்ன ப்ரொசீஜரோ அதை இப்போந்தே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் முதல் தேர்வாக யூஜி டிஆர்பி தேர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து டிஆர்பி தரப்புலேருந்தே பதில் சொல்லிட்டாங்க. இது நீங்களே கேட்டிருப்பீங்க. அப்போ ஃபஸ்ட் எக்ஸாம் யூஜி டிஆர்பி தான் வருது. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்வுகள் வரப்போகிறது. காமன் டெட் தேர்வும் வரும். பட் இப்போதைக்கு அது ப்ராசஸில் இல்லை. பட் ஆனுவல் பிளானர் படி நடத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு அர்த்தம். பட் யூஜி டிஆர்பி டைம் எடுக்காது. கம்பல்சரி அந்த எக்ஸாம் வரதான் போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரிங்களா? இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பராக யூஜி டிஆர்பிக்கு படிங்க. இப்போ இருந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு உங்களால் ஏதாவது ஒரு ரிவிஷனாவது பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும். இதுக்கு ஏதாவது உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்பட்டால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் மூலமாக நம்மளால் முடிஞ்ச நோட்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம். அதனால் உங்களோட கருத்துக்கள் மற்றும் டவுட்டு எதனா நீட்ஃபுல்லாக இருக்குது தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.